நான்லாம் நைட்டே அரிசி ஊற வச்சு காலையில் மாவாட்டுற குரூப்புங்க. ஆனால் புது பொண்ணு இருக்குன்ற நம்பிக்கையில் நானும் காலையில் 7 மணி போல் தான் அரிசி ஊற வச்சேன். ஒரு 9:15 போல் தான் அடுப்புக்குள்ளேயே வந்தேன். வர்ற நேரத்தில் எல்லா வேலையும் மாட்டுக்கொட்டத்தில் உள்ள வேலை, வேறு அடுப்பில் உள்ள வேலை எல்லாமே முடிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளேயே வந்தேன். அப்படியே இன்றைக்கி சமைக்க வேண்டிய வேலையில் ரசம் மட்டும் வச்சுக்கிட்டா போதும்னு சொல்லிட்டு ரசம் வச்சுக்கிட்டு இருந்தேங்க. காலை சாப்பாடு மாமாவுக்கு தோசையும் சாம்பாரும் வச்சு கொடுத்துட்டு நானுமே 2 தோசை சாப்பிட்டேன். வெளியில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னா வீட்டுக்குள்ளே இருக்க வேலையில் சின்ன சின்ன வேலையில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் எல்லாம் ஒரு குட்டி குட்டி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 9:15 போல் போட்டேன். 11:15 போலலாம் கிரைண்டர் சூப்பராக ஆட்டி கொடுத்துருச்சுங்க. எல்லாத்தையும் மாவெல்லாம் அள்ளி வச்சுட்டு சரி அதுக்கு இடையிலேயே வீடும் கூட்டிடலான்னு சொல்லிட்டு வீடை கூட்டிக்கிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் என் பையனோட ஒயிட் ஷூ 2 நாளாக கண்டினியூஸாக போட்டு போனது என்ன நிலமையில இருக்குன்னு பாரிச்சு துவைச்சோன்னா பளிச்சுன்னு போயிடும். அப்படியே மாவெல்லாம் ஆட்டி அள்ளி வச்சுட்டு பார்த்துக்கோங்க துணியுமே துவைச்சி முடிச்சிட்டேன். இந்த வேலையெல்லாம் முடிக்க எனக்கு 12:15 ஆயிடுச்சு. சாயங்காலம் நேரம் நமக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குதுங்க. அதனால் குளிச்சு முடித்தோடனே விளக்கேற்றி சாமி கும்பிட்டேங்க.